Hello Pasangla, welcome to TN State Board Vedanto channel. This is your Captain Prakash. பசங்களா இங்கிலீஷில் 11th and 12th ஒரு மார்க் வாங்குறதுமே ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் ஒரு ஈஸியான டாப்பிக்கு பட் சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்ம ஒரு மார்க் விட்டால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆமாங்க, அந்த 21 மார்க்ஸ் தாங்க. அதில் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ரொம்ப சப்ப மேட்ரு, ஆனால் அதே நேரத்தில் பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு எப்பயுமே பசங்க நினைக்கக்கூடிய. நான் அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸ் பேட்டர்னை அப்ரோச் பண்ணோன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். என்ன ட்ரிக்குன்னு கேட்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்னில் 5 விஷயம் தாங்க. சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அட்வர்புங்க. இது எல்லாம் யார் யார் எப்படி இருப்பாங்க, எங்கே வருவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட்ங்கிறது ஒரு லைனை ரீட் பண்ணலாம். ஹீ இஸ் அ பாய் அப்படின்னு இருக்கு. யாரு பையன், அந்த யாரு, ஹூ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எந்த வார்த்தை ஆன்சரா இருக்கோ அந்த வார்த்தை தாங்க சப்ஜெக்ட். ரைட்டா? எப்பயுமே ஹூங்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தை ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அதுதான் என்னவா இருக்க போது, கோயிங் டு பி சப்ஜெக்ட். அதே இது வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன், ஓடுனான், நின்னான், படுத்தான், தூங்குனான், எந்திரிச்சான், இதெல்லாமே. அதுக்கப்புறம் வாஸ், இஸ், வேற இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வேர்புன்றது. நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, கேனு, குட்டு, வில்லு, இதெல்லாமே. இது போக ஆக்ஷன்ஸ், ரன்னிங், ஸ்லீப்பிங், அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், வேர்புன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பசங்களா ஆப்ஜெக்ட்ல 2 இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐஓ, இன்னொன்று டிஓ. ஸோ ஐஓக்கு என்ன வரும், ஹூம். ஹூம்னா என்னது, யாருக்காக, டு ஹூம், யாருக்கு நீங்க கொடுத்தீங்க, யாரு இல்லை யாருக்கு. யாருக்குன்ற வார்த்தைக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த யாருக்குன்ற வார்த்தைக்கு எந்த வார்த்தை ஆன்சர் வருது, மை அங்கிள் பாட் மீ அ வாட்ச். யாருக்கு வாங்கி கொடுத்தாரு, மீ. ரைட்டா? மை அங்கிள் பாட் மீ. யாரு வாங்கி கொடுத்தா, மை அங்கிள். யாருங்கிற வார்த்தைக்கு ஆன்சர் வந்து என்னது, யாருங்கிற வார்த்தைக்கு ஆன்சர் வந்து அது சப்ஜெக்ட். யாரு, மை அங்கிள். யாருக்கு, எனக்கு. அப்ப அந்த மீங்கிறது தான் என்னது, ஐஓவா இருக்க போது. டிஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாட், என்ன வாங்கி கொடுத்தாங்க, என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா வாட், அதுக்கு ஆன்சர் பண்ணா அது என்னவா இருக்க போது, டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்குது. ஸோ அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன, ஈஸியாக படிச்சாச்சா? காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஈஸிங்க. ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வார்த்தையை நீங்க தூக்கிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு மீனிங்கே வராது. த பேர்ட் இஸ் ஃப்ளையிங். ரைட்டா? த பேர்ட் இஸ் ஃப்ளைங்கிற வார்த்தை தான் முக்கியமானது. அந்த ஃப்ளையிங்கை எடுத்துட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆகாது. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அந்த வார்த்தையை எடுத்ததுக்கு அப்புறம்னா அந்த வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்க போகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்ட் அல்லது அட்வர்ப். இது ஏன், எங்க, எப்போ, எப்படி, எதுக்கு அப்படிங்கிறது. அந்த ஏன் 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 அந்த மாதிரி எங்க 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 எங்க, எப்போ 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 எப்போ, எப்படி 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 எப்படி, இந்த 4 கேள்வி தாங்க. ஒய், வென், வேர், ஹவு, இந்த 4 கொஷினுக்கு. நேற்று நடந்துச்சு, மேலே பறந்து போச்சு, சூப்பராக பறந்து போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு, ஸ்லோவாக போச்சு. பார்த்தீங்களா? எங்க, எப்போ, எப்படி, இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தை ஆன்சர் பண்ணுதுன்னா அந்த வார்த்தை தான் என்னவா இருக்க போது, அட்ஜங்க்ட் அல்லது அட்வர்பா இருக்கும். இவ்வளோ தாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹி வாஸ் கோயிங் டு ஸ்கூல். யார் போறா, ஹி சப்ஜெக்ட், வாஸ் கோயிங், போறான், வாஸ் கோயிங் வந்து அது வேர்ப். எங்க போறான், எங்க, வேறு, அப்ப அது என்னது, அது என்னதான் இருக்க போகுது, இட் இஸ் கோயிங் டு பி ஏ. சரியா? ஹி வாஸ் கோயிங் மீனிங் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல எடுத்துட்டாலும் மீனிங் வர, ஹி வாஸ் கோயிங், அவன் போறான், சென்டென்ஸ் மீனிங் தருது. அதனால இந்த ஸ்கூலுங்கிறது என்ன அப்படின்னா சியா வராது. புரியுதா? உங்களுக்கு சென்டென்ஸ் கிளியரா புரியும். நான் சொன்னதை 2-3 தடவை கூட பாருங்க, ரொம்ப கிளியரா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.